ஓகே. இன்னைக்கு வந்து நான் எப்படி வந்து ஈஸி மினிட்ல வந்து நம்ம எப்படி பிவிட் போடலாம் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகேங்களா? நிறையா காலேஜ், யூனிவர்சிட்டியில வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸும் வந்து மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து கிளாஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறையா இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கணும் இல்லை செமினார் எடுக்கிறப்ப நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கலாம், இல்லைன்னா மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். இப்போ திடீர்னு செமினார் சொல்கிறாங்க அப்படின்னா உடனே கண்டென்ட் ரெடி பண்ணி நம்ம எப்படி வந்து பிபிடி போடலாம் அப்படின்னு வந்துட்டு நம்ம டைம் இல்லாத சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற பிபிடி தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி நம்ம பிபிடி ஆன்லைன் வந்து ஏஐ டூல் யூஸ் பண்ணி போடலாம். ஓகேங்களா? காமா, ஓகேங்களா, GAMMA காமா அப்படின்னு காமா பிபிடின்னு போட்டிங்கன்னா நமக்கு ஷோ ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து டச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை ஓப்பன் பண்ணால் ஆல்ரெடி நம்ம புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கனால சீக்கிரம் லாகின் ஆயிடுச்சு. கூகுள்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுள் அக்கௌண்ட்ஸில் நான் வந்து பண்ணனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன், இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி பண்ண இது ஷோ ஆகுது. அந்த மாதிரி புதுசாக இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் போடணும், ஒரு டாபிக்கு போகணும் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல கிரியேட் நியூ அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் கொடுக்கணும். ஓகேங்களா? கிளிக் பண்ணோன்னா இது வந்து பேஸ்ட் த டெக்ஸ்ட்டு, அப்புறம் இம்போர்ட் த ஃபைல் யூஆர்எல், ஒரு யூஆர்எல் வந்து நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஆல்ரெடி ஒரு பேஜ்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியும் நம்ம பிபிடி இது பண்ணணும். இல்லை நம்ம ஏஐ யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதை பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறோம்னா இந்த ஜென்ரேட் ஆப்ஷன் கிளிக் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எத்தனை கார்ட்ஸ் வேணும்னு போட்டிருக்கு. இதில் ஜென்ரலாக 8 கார்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து எனக்கு 10 கார்ட்ஸ் வேணும். ஸோ அதனால் 10 கார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வேணும்னா நமக்கு வந்து ப்ரீமியம் அமௌண்ட் கட்டணும். எனக்கு 10 கார்ட்ஸ் போதும். ஸோ அதனால் 10 கார்டு போடுவேன். ஓகேங்களா? அப்புறம் இங்கிலீஷில் வேணும். ஸோ அதனால் இங்கிலீஷ் தான், இது எதுவும் பண்ணலை. தென் அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் வாட் யூ வாண்ட் அப்படின்னா இதில் வந்து என்ன டைட்டில் வேணும் அப்படின்னு நம்ம போடலாம். எந்த டைட்டிலில் உங்களுக்கு எந்த டாப்பிக்கு ரெலவெண்ட்டாக பிபிடி வேணுமோ அந்த டாப்பிக்கை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து எம்எஸ்சியில் வந்து நோட்ஸே கிடைக்காத ஒரு கண்டென்ட்டை வந்து நான் போட போகிறேன். அப்போ ஸ்மித் ஆல்கரிதம் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் பேப்பரில் வந்து எனக்கு இதுக்கெல்லாம் நோட்ஸே கிடச்சதில்லை. சரி, அது போடலான்னு ஒரு ஐடியா. ஸ்மித் ஆல்கரிதம் அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? நான் வந்து 10 ஸ்லைட் கேட்டேன். ஸோ அதனால் இதுதான் கண்டென்ட். ஆமாம், அவுட்லைன் வந்து நமக்கு காட்டுது. ஃபஸ்ட் அவுட்லைனு, செகண்ட் ஸ்லைடு, அப்புறம் ஹிஸ்ட்ரி, கீ பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் காட்டுது. இதுக்கெலாம் வந்து எங்களுக்கு எம்எஸ்சியில் வந்து நோட்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நாங்கள் பிபிடியில் தான் பார்த்து படித்தோம். இந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். எங்களுக்கு எம்எஸ்சியில் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் தான் வந்து எங்களுக்கு மார்க்லாம் போடுவாங்க, அந்த இன்டர்னல் மார்க்ஸ். அப்போ வந்து நாங்கள் பிபிடிலாம் நிறையா போடுவோம். அப்போ வந்து நோட்ஸ் கிடைக்காதனால லைப்ரரியிலலாம் தேடிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இந்த ஏஐ ஆப் யூஸ் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நோட்ஸ் கிடைக்காத பிபிடி இப்போ ஒரு டாபிக் நம்மளால நோட்ஸே கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி அந்த டாபிக் வந்து நம்ம நோட்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்மித் ஆல்கரிதம்னு நான் போட்டேன். அதுக்கு ரெலவெண்ட்டான சப்ஹெட்டிங் அவுட்லைன்ஸ்லாம் அழகாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதுதான் அந்த கண்டென்ட்டாமா நமக்கு ஷோ ஆகுது. தென் நம்ம கண்டினியூ பண்ணோம்னா அது அழகாக வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ என்ன ஷோ ஆகும்னா நமக்கு என்ன டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு நம்ம இங்கே ஆப்ஷன் பண்ணிக்கலாம். டயலாகா, ஃபவுண்டரா, இல்லை லாவெண்டரா, இண்டிகோவா, என்ன மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த கலர் பெட்ரோலுன்னு போட்டிருக்கு, இதை நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து அதுக்கு ரெலவெண்ட்டாக வந்து நமக்கு மேட்ச் ஆகிடும். இந்த மாதிரி ஷோ ஆகுமாமா. இப்போ நான் ஜென்ரேட்டுன்னு கிளிக் கொடுக்க போகிறேன். ஜென்ரேட் ஆயிரும். ஜென்ரேட் ஆனாலும் நமக்கு அந்த 10 ஸ்லைடும் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெலவெண்ட்டான இமேஜஸோட ரெடி ஆகும். ஓகேங்களா? அதுக்கு ரெலவெண்ட்டான இமேஜஸ் இருந்ததுன்னா அதுவே போட்டு சைடில் போட்டு நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இதுக்கு ரெலவெண்ட்டாக வந்து கம்ப்யூட்டர் தான் இருக்கும் போல், அதனால் கம்ப்யூட்டர் இமேஜாக வருது. ஓகேவா? அப்போ 10 ஸ்லைடும் இதே மாதிரி
நமக்கு டைப் ஆகி வந்துடும். ஸ்மித் ஆல்கோரிதம்னா என்ன, வாட் இஸ் ஸ்மித் ஆல்கோரிதம், ஒரிஜின் அண்ட் ஹிஸ்ட்ரி, கீ பிரின்சிபல்ஸ், இதெல்லாம் அழகாக வந்து அதுக்கு ரெலவெண்ட்டாக இமேஜஸோடு நமக்கு வந்துடும். இமேஜெல்லாம் தேடி நமக்கு அலையணும்னு அவசியமே இல்லை, அழகாக வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டாப்பிக்கு இதுதான் ரெலவெண்ட்டான இமேஜஸ், ஸோ அதனால் இது நம்ம காட்டுது. நமக்கு இந்த சயின்டிஃபிக்காக ஏதாவது டாபிக் போட்டு பார்க்கணுமா? நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு இருக்கு. வேறு டாபிக் போட்டு பார்ப்போம். வேறு எதுக்கு சயின்டிஃபிக் இமேஜஸ் நிறையா வரும்? மைக்ரோ ப்ராபகேஷன், டிஷ்யூ கல்ச்சர்னு போடுவோம், அதுக்கு நிறைய இமேஜஸ் கிடைக்கும். டிஷ்யூ கல்ச்சர் பாருங்கள், இந்த டாபிக் வந்து டிஷ்யூ கல்ச்சர் போட்டிருக்கேன், அது ஜென்ரேட் பண்ண போகுது. ஓகேங்களா? இதுதான் அதோட அவுட்லைன்ஸ் நமக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ. நெக்ஸ்ட்டு ஃப்ளமிங்கோன்னு ஒரு தீம் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஜென்ரேட் கொடுத்துடலாம், ஜென்ரேட் ஆகிடும் நமக்கு. இப்போ வந்து டிஷ்யூ கல்ச்சர்னு போட்டதுனால அதுக்கு ரெலவெண்ட்டான இமேஜஸ்லாம் சைடில் வந்து அதுவே அழகாக போட்டுரும். டிஷ்யூ கல்ச்சர் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அதுவே ஒரு டாபிக் அழகாக சூஸ் பண்ணி வச்சுப்பா. Introduction of tissue cultures, application history or the importance of tissue culture. Then third slide, cell culture techniques. Fourth slide, media preparation. Fifth slide ready ஆகிட்டு இருக்கு. Cell lines. இது வந்து எங்கள் காலேஜில் வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு வந்து அப்பப்போ மீட்டிங்ஸில் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? எங்களுக்கு ஈஸி வே, அந்த மாதிரி ஈஸி டூல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எங்களோட இந்த மாதிரி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சார், எங்களோட ஃபேவரட்னே சொல்லலாம், நிறைய ஈஸி டூல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த சார் தான் இதுவும் சொல்லிக் கொடுத்தாங்க. ஓகேங்களா? இந்திரன் சுயம்பலிங்கம் சொல்லி பாருங்கள், சயின்டிஸ்ட் 2 அப்படின்ற ஒரு ரிசர்ச் லீட் ப்ரொஃபைலில். அந்த சார் தான் வந்து நிறைய காலேஜுக்கு போய் இந்த மாதிரி வந்து ஈஸி டூல்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த சார் ஒரு ப்ரோக்ராமில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அதெல்லாம். இது ஈஸியாக இருக்குங்களா நமக்கு? இப்போ வந்து சில கண்டென்ட்டுக்கெல்லாம் நம்ம செமினாருக்கு வந்து பிபிடி போட முடியாமல் இருக்கும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு டைமே இல்லை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, கிளாஸ்க்கு லேட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக ரெலவெண்ட்டான இமேஜஸோடு இருக்குது. நம்மளே தேடினா கூட இந்த அளவுக்கு இமேஜஸ்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி ரெலவெண்ட்டான இமேஜஸ் போட்டு அதுவே நம்ம கொடுத்துரும். இப்போ நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்களா? எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பவர் பாயிண்ட்னா பவர் பாயிண்டில், பிடிஎஃப்னா பிடிஎஃப்ல. என்னோட லேப்டாப்பில் வந்து பவர் பாயிண்ட் வந்து வியூ ஆக மாட்டேங்குது, ஸோ அதனால் நான் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம பார்க்கணும், அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? டவுன்லோட் ஆகட்டும். 10 கார்டில் வந்து நான் டிஷ்யூ கல்ச்சருங்கிற டாப்பிக்கில் வந்து ரெடி பண்ணிட்டேன். எனக்கு பிபிடி ஃபார்மேட் வேணாம், என்னோடய சிஸ்டமில் ஓப்பன் ஆகாது. நீங்கள் வேணால் பிபிடி ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நான் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டு வந்து என்னோடதில் ஓப்பன் ஆகும், ஸோ அதனால் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. ஏன் இப்போ டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து டிஷ்யூ கல்ச்சர் ஃபண்டமெண்டல்ஸ் வந்துடுச்சு, பை விமல் பிரியான்னு வருது. இப்படி வந்து மெயில் அட்ரஸோடு வந்தது அப்படின்னா நீங்கள் ஏஐ டூல் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அழகாக தெரியும். ஓகேங்களா? கீழேயும் காமான்னு வந்துடும், மேட் வித் காமா அப்படின்னு வரும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கேன்வான்னு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் பிபிடி ஃபார்மில் டவுன்லோட் பண்ணாலும் சரி, பிடிஎஃப் ஃபார்மில் டவுன்லோட் பண்ணாலும் சரி, அதில் போய் கேன்வா அது போயிடணும். அதில் போய் நீங்கள் பிடிஎஃப் டூலில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், கேன்வா பிடிஎஃப் பிபிடி எடிட் டூல்னா பிபிடி போய்க்கலாம், நான் பிடிஎஃப் எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கேன்வா பிடிஎஃப் எடிட்
போனோன்னா அழகாக நம்ம அதை அப்லோட் பண்ணி நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் இந்த மேட் இன் காமா அப்படின்னு இருக்கோ அதில் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக காமா யூஸ் பண்ண தெரியும் எல்லாருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நீங்கள் பிபிடி ஃபார்மில் டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் சரி, பிடிஎஃப் ஃபார்மில் டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மாதிரி கேன்வா அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லாத மார்க்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். கேன்வாவில் வந்து கேன்வாலேயும் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? கண்டினியூ. கேன்வா ஓப்பன் ஆகுது. ஓப்பனிங் கேன்வா. இதுக்கும் அதுக்கும் நம்மளோட ஜிமெயில் ஐடி வச்சு நம்ம ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக வந்து போகும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அக்கௌண்ட் வந்து ஈஸி தான். ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா எல்லாத்துலேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். ஓப்பன் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வச்சு அடிக்கடி லாகின் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸ் கூகுள்னு கொடுத்தா ஈஸியாக பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த பிடிஎஃப்பை வந்து நான் எடிட் பண்ணிக்கலாம். நான் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கனால ஆன்லைனில் கேன்வா பிடிஎஃப் எடிட் டூலுக்கு போயிருக்கேன். நீங்கள் பிபிடி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கேன்வா பிபிடி எடிட் டூல் அப்படின்னு டைப் பண்ணி அதில் போய் பண்ணுங்க. இப்போ எனக்கு இது வேணாம், அதனால் நான் டெலிட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இது நான் தான் போட்டேன், எந்த ஏஐ டூலும் போடலை அப்படின்னு ஈஸியாக வந்து நான் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு நாளைக்கு 10-15 ஸ்லைடு கொடுக்கலாம். நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் போய் டெலிட் மட்டும் பண்ணால் போதும். மேட் இன் காமா அப்படிங்கிறத மட்டும் டெலிட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. 10 ஸ்லைட். ஓகேங்களா? டெலிட் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே நான் பிபிடி ஃபார்ம்லேயோ பிடிஎஃப் ஃபார்ம்லேயோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா பிபிடி ஃபார்மில் டவுன்லோட் பண்ணிடுவேன். டவுன்லோட் பிபிடி ஃபார்மேட்டில் இருக்கும். என்னோட சிஸ்டமில் பிபிடி ஓப்பன் ஆகாது, பட் நான் ப்ரெசென்ட் பண்ணுற இடத்துல பிபிடி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து இந்த பிபிடியை வந்து நான் ஓப்பன் பண்ணி செமினார் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஈஸியாக இருந்துச்சுல? இது மாதிரி ஏதாவது டவுட் சொல்லித்தரணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா?